ஒரு விஷயம் நேத்து கேள்விப்பட்டேங்க. நைட் ஃபுல்லா தூக்கம் இல்ல. உங்க கூட பகிர்ந்துக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. தாலிய வித்து, தாலியில இருக்கிற காசு, கடமணி எல்லாம் வித்து புள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு நபர காப்பாத்திருக்காங்க. அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இங்க ஒருத்தவங்க வயசு அந்த அளவு இல்லங்க. இப்பதான் ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு அந்த அம்மாவுக்கு. அவங்க பேர் சரண்யா. அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது தெருவுல நாய்க்குட்டி அடிபட்டு கிடந்தாலோ அல்லது தெருவுல நாய்க்குட்டிக்கு உதவி தேவைப்பட்டாலோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் குடும்பமா நின்னு செய்யறாங்கங்க. இதை நான் கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நாயை பார்த்துட்டு சீ போ அப்படின்னு சொல்ற நபர்களை நிறைய நான் பார்த்திருக்கேன். இப்ப நம்ம சேனல் வழியா நாய்க்குட்டி இப்படி எல்லாம் பண்ணுது. நம்ம சேனல்ல டிடி கட்ட மெயின். ஸோ அவங்க 2 பேரும் பண்ற சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். சொல்லும் போதே எவ்வளவு ஆசையா இருக்கு கேட்கறதுக்கு. இவங்க குடும்பமா நின்னு அந்த சேவையை செய்யறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெருவுல நிக்கிற நாய், ரோட்ல அடிபட்டு கிடக்குற நாய், எங்கேயோ ஒரு இடத்துல வயக்காட்டுல படுத்திருக்க நாய், இது எல்லாத்துக்கும் போய் போய் சாப்பாடு வைக்கிறாங்க. அதுங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்து அதுங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க. ஸோ இது மாதிரிலாம் அவங்க செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா இந்த வாயிலா ஜீவன்களுக்கு இன்னும் நிறைய இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் தெரியாம எத்தனை நபர்களும் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா வாயுள்ள ஜீவன்களுக்கு மட்டும்தான் ஆள் இருக்காங்க அப்படின்னு இல்லாம வாயில்லா ஜீவன்களுக்கும் நிறைய பேர் உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குட்டி நாய்ங்க. அது இடுப்புல கம்பி சுத்திக்கிச்சு குட்டியா இருக்கும்போது. அது வளர வளர கம்பியோட சைஸ் அப்படியே தான் இருக்கு. நாய்க்குட்டி மட்டும் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு செடியில நீங்க கம்பியோ கயரோ கட்டி வச்சிருந்தீங்கன்னாக்கா மரமாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம். ஸோ அது மாதிரி பெருசாயிடுச்சு. அந்த நாய்க்குட்டியை பிடிக்க போகணும் அப்படின்னா பிடிக்க முடியல. சாப்பாடு இந்த சரண்யா ஃபேமிலி தான் வைக்கிறாங்க. சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடுது. ஆனா அந்த கம்பியை எடுத்து விடுறது எப்படின்னு தெரியல. சரி முயற்சி பண்றாங்க, முடியல. ஒரு கூட நிறைய பேர் இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கலாம், இல்லை என்னமோ பண்ணிருக்கலாம். ஆனா முடியல போல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, நெட்டு ஆர்டர் பண்ணி அந்த நெட்டு இப்போ நம்ம கார்பரேஷன்லாம் கொண்டு வந்து நெட்டு வச்சு பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நெட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில நெட்டோட ரேட்டு 4500 ரூபா. இந்த சரண்யா ஃபேமிலி நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நெட்டு ஆர்டர் பண்ணி வர வச்சு அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நெட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு 4500 ரூபா பணம் வேணும். அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கையில் தாலி மட்டும் நமக்கு முக்கியம், அதை கலட்ட வேணாம். ஆனால் மற்றபடி காசு கடமணி இதெல்லாம் கலட்டிட்டு இந்த நெட்டை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது என்ன மாதிரியான சிந்தனை பாருங்க. 5000 ரூபாய் காசுக்காக அந்த நேரத்தில் ஒரு நல்ல உள்ளம் இவங்கள்ட்ட, நான் உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் காசு தரேன், உங்களுக்கு எப்போ முடியுமோ நீங்கள் மொத்தமாகவோ அல்லது தவணை முறையிலையோ அந்த காசை எனக்கு திருப்பி தந்தால் போதும் அப்படின்னு கொடுத்து உதவி இருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்டும் ஆர்டர் பண்ணி வர வச்சாச்சு. இந்த ட்ரீட்மெண்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க அந்த கம்பி பாருங்கள் எந்த அளவு அந்த நாய்க்குட்டியோட வயிற்றுல போய் சொருகி இருக்கு அப்படின்னு. ஒரு உணர்வு இருக்கும் தெரியுங்களா. ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டாலோ, ஒரு குழந்தைக்கு அடிபட்டுட்டாலோ, அல்லது ஒரு மாட்டுக்கு அடிபட்டாலோ, கோழிக்கு அடிபட்டாலோ, நாய்க்கு அடிபட்டாலோ அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் குழந்தைகளா ட்ரீட் பண்ணுற அந்த ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள தாங்க நான் கடவுள்னு சொல்கிறேன். அப்போ இது முயல் பிடிக்க வச்சது இல்லையா? அதை தான் வச்சு அதுக்கு வச்சது இல்லையா? பரவாயில்ல, ஸ்ப்ரே மட்டும் போட்டு விட்டோம்னா உள்ளே பாத்ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு. ஒன்றும் இல்லை தங்கம், நீ காப்பாற்றுறது தான் இருக்காங்க. இதுதான் கரெக்ட், இந்த வெளிச்சம் தான் ஏறுனேன். கேட்டுக்கு வெளியில் பசியோடு நிற்கிற நாய்க்கு பசி எரிஞ்சு கொண்டு வந்து சோறு வைக்கிறாங்க பாருங்க. அவங்கள நான் கடவுளாக பிரமிப்படைஞ்சு பார்ப்பேன். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த சரண்யா குடும்பத்தை நான் கடவுளுக்கும் மேலே தாங்க வச்சு பார்க்குறேன். உண்மையை சொல்லட்டுங்களா, ஒரு குடும்பத்தில் கணவன் நாய்க்குட்டி இந்த மாதிரி உயிரினங்கள் மேலே அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு அடிபட்டால் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மனைவி கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க. ஒரு குடும்பத்தில் மனைவி இல்லை இதுக்கு நம்ம இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கணவன் இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குடும்பத்தை பாருங்களேன், தன்னோட மனைவி கழுத்தில் இருக்கிற அந்த முக்கியமான விஷயத்தை அவங்க பெருசாக மதிக்காமல் இந்த நாயோட உசுரை
காப்பாற்றுறதுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கையிலேயே இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்றத ரொம்ப பிரமிப்பாக தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரண்யாவை புகழ்கிறதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. சரண்யா மாதிரி அருண் மாதிரியான எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இந்த பூமியில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் நான் தேடி தேடி போய் நன்றி சொல்ல முடியாதுங்க. இந்த வீடியோ மூலியமாக அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை மனசார அவங்க பாதத்தில் வந்து சமர்ப்பிக்கிறேன். ஒரே இடத்துல திருப்பி கட் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஆயில் கொடுக்குறீங்களா? ரொம்ப டைட்டா இருக்குதுங்க. அது நீங்க ஒரு நிமிஷம் எடுத்துங்க. நான் ரெடி பண்ணிட்டேன். இப்படி இருங்க. ஐயோ பையன் வேற அழுகிறாருன்னு 10 தடவை ரொம்ப அழுகிறான். அருண் இவ படுத்திருக்கும் போதே ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுறலாம். அருண் பொறுமையாச்சு. டாக்டரை கூப்பிட்டுறலாமா? அருண் வேற அடிக்காத, வெயிட் பண்ணு. ரொம்ப பெரிய உதவிங்க. ஆனால் சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு அமைதியாக இதை என்கிட்ட அவங்க சொல்லும்போது அவங்க மேலே எனக்கு இன்னும் மரியாதையும் அன்பும் அதிகமாயிட்டே தாங்க இருந்தது. வயிற்றுல சுற்றி இருந்த அந்த கம்பியை எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ அந்த நாய் நல்ல நலமுடன் இருக்குங்க. சரண்யாவுக்கும் அருணுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெரிய நன்றியை வந்து சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். நன்றி.